அண்மைச் செய்தி. சீமான் வீட்டின் பாதுகாவலர் மற்றும் உதவியாளர் ஆகிய இருவருக்கும் ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. சீமான் வீட்டின் பாதுகாவலர் அமல்ராஜ் மற்றும் உதவியாளர் சுபாகர் ஆகிய இருவருக்கும் ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. போலீசாரை தாக்கிய நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது ஜாமீன் வழங்கப்பெற்றுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் முரளி. வணக்கம் முரளி, இந்த வழக்கு தொடர்பான மேலும் விவரம். வணக்கம். நேற்று முன்தினம் சீமான் வீட்டில் 2 நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அதாவது சீமானுக்கு நோட்டீஸ் வழங்குவதற்காக வலசரவாக்கம் போலீசார் சீமானுடைய வீட்டுக்கு சென்றிருந்தார்கள். சென்றிருந்து நோட்டீஸை ஒட்டிய நிலையில் அந்த நோட்டீஸை சீமான் வீட்டில் பாதுகாவலராக இருந்த முன்னாள் ராணுவ வீரர் அமல்ராஜ், அதே போன்று பணியாளர் சுபாகர் ஆகிய இருவரும் அந்த நோட்டீஸை கிழித்து எறிந்திருக்கிறார்கள். இது தொடர்பாக நீலாங்கரை போலீசார் அவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி முன்னாள் ராணுவ வீரர் அவர் மீது 5 பிரிவின் கீழும், அதே போன்று சுபாகர் மீது 3 பிரிவின் கீழும் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருந்தார்கள். இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை மேற்கொண்டதில் நீலாங்கரை போலீசார் பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருந்தார்கள். குறிப்பாக வலசரவாக்கம் உதவி ஆய்வாளர் கோபி கொடுத்த புகாரில் 207A என்கிற பிரிவில் இந்த வழக்கானது தற்பொழுது ஜாமீன் கிடைத்து தற்பொழுது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இருக்கக்கூடிய மற்ற பிரிவுகளுக்கு ஜாமீன் இன்னும் வழங்கவில்லை என நீதிமன்றம் மூலமாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நேற்று சீமான் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகி இருக்கிறார். இந்த விவகாரம் தொடர்பாக நேரடியாக அவர்கள் மனித உரிமை ஆணையத்தில் புகார் அளிக்க இருப்பதாகவும், மேலும் இந்த வழக்கில் அடுத்தபடியாக அந்த காவல் ஆய்வாளர் மீது புகார் கொடுக்க இருப்பதாகவும் சீமான் தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சீமான் வீட்டு பணியாளர்கள் 2 பேருக்கும் ஜாமீன் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி முரளி.